ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் பார்ப்போம். பிளாஸ்மோடியம் வந்து ஒரு எண்டோ பேராசைட். இது வந்து மேனோட பிளட்டில் தான் லீவ் பண்ணுது. இட் காசஸ் மலேரியா வந்து காஸ் பண்ணுறது இந்த பிளாஸ்மோடியம். இட் இஸ் காஸ்மோபொலிட்டன் இன் டிஸ்ட்ரிபியூஷன். எல்லா இடத்துலையுமே பரவலாக காணப்படும். பிளாஸ்மோடியம்க்கு வந்து 2 ஹோஸ்ட் இருக்குது இதோட லைஃப் சைக்கிளில். ஒன்று வந்து மேன், இன்னொன்று வந்து ஃபீமேல் அனஃபிலஸ் மொஸ்கிட்டோ. அதனால் இது வந்து டைஜீனிக் பேராசைட்னு சொல்லுவோம். மேன் வந்து இன்டர்மீடியேட் ஹோஸ்ட், அப்புறம் மொஸ்கிட்டோ வந்து ப்ரைமரி ஹோஸ்ட். பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிளில் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று மேனில் நடக்கிறது, இன்னொன்று மொஸ்கிட்டோவில் நடக்கிறது. மேனில் நடக்கிறத சைக்கிள் ஆஃப் கோல்கி, அதே மொஸ்கிட்டோ நடக்கிறது சைக்கிள் ஆஃப் ராஸ். ரெண்டையுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைஃப் சைக்கிள் இன் மேன், சைக்கிள் ஆஃப் கோல்கி. இந்த சைக்கிள் ஆஃப் கோல்கியில் 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஃபஸ்ட்டு ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிளில் ஒரு மொஸ்கிட்டோ வந்து மேனை வந்து கடிக்குது. அப்போ தான் இந்த பேராசைட் வந்து நம்ம உடம்புல இருக்கிற லிவர்க்குள்ளே வந்து உள்ளே வருது. இந்த ஃபஸ்ட்டு பேராசைட் வந்து உள்ளே வருதுல, அதை தான் ஸ்போரோசாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளோட லிவர்க்குள்ளே வருது. லிவர் செல்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது. லிவர் செல்ஸ்லேயே வாழ்ந்து அதில் சாப்பிட்டு பெருசாகிருது. இந்த ஸ்டேஜை கிரிப்டோசிசான்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரிப்டோசிசான் அப்புறம் என்ன பண்ணுதுன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. எந்த ப்ரொசீஜர் அப்படின்னா சிசோகோனி அப்படிங்கிற ப்ரொசீஜரில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி தௌசண்ட்ஸ் ஆஃப் டாட்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டாட்டர் செல்ஸை தான் கிரிப்டோமெரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுதோம். இந்த கிரிப்டோமெரோசாய்ட்ஸ் வந்து லிவர் செல்ஸை ரப்சர் பண்ணி லிவர்க்குள்ளே என்டர் ஆகுது. அடுத்து எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். இந்த சைக்கிளும் லிவரில் தான் நடக்குது. இப்போது லாஸ்ட்டில் வந்து கிரிப்டோமெரோசாய்ட்ஸ் பார்த்துருப்போம். அந்த கிரிப்டோமெரோசாய்ட்ஸ் வந்து மறுபடியும் வளர்ந்து அதோட சைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஸ்டேஜுக்கு வருதுன்னா மெட்டாகிரிப்டோசிசான்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. இந்த மெட்டாகிரிப்டோசிசான்ட் வந்து சிசோகோனி மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணி டாட்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டாட்டர்ஸை தான் மெட்டாகிரிப்டோமெரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்டாகிரிப்டோமெரோசாய்ட்ஸ் மறுபடியும் லிவர் செல்ஸை வந்து உடைச்சிட்டு வெளியே வருது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ரெண்டுமே ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அண்ட் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். இந்த ரெண்டுமே வித்தின் 8 டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 2 சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மலேரியாக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்த 2 சைக்கிளுமே லிவரில் தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எரித்ரோசைட்டிக் சைக்கிள் ஆர் எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து ஆர்பிசியில் தான் நடக்குது. லாஸ்ட்டில் வந்து நம்ம மெட்டாகிரிப்டோமெரோசாய்ட்ஸ் ஆர்பிசிக்குள்ளே போய் ஆர்பிசி செல்ஸை வந்து ரவுண்ட் ஷேப்பாக மாற்றுது. இந்த ஸ்டேஜ் ஆஃப் த பேராசைட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரோபோசாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரோபோசாய்ட் வந்து நல்லா சாப்பிட்டு வளர்ந்து சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி எப்படி மாறிடுதுன்னா ரிங் லைக் ஸ்ட்ரக்சராக மாறிடுது. இந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை தான் சிக்னெட் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த செல்லில் வந்து வேக்யூல் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறது அந்த செல்லுக்கு இன்சைடில் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வேக்யூல் வந்து மறைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த பேராசைட் வந்து நிறைய சூடோபோடியாவை வந்து டெவலப் பண்ணும். இந்த டைம் ஆஃப் பேராசைட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா அமீபாய்ட் ஸ்டேஜ். ஏன்னா சூடோபோடியாலாம் இருக்கனால அமீபாய்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேராசைட் வந்து ஆர்பிசியில் இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் சாப்பிடுது. எப்படி சாப்பிடுதுன்னா அந்த பேராசைட்டே டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து செக்ரேட் பண்ணி ஹீமோக்ளோபின் தான் ஆர்பிசியில் வந்து இருக்கும். அப்போ ஹீமோக்ளோபினில் வந்து ஹீம் ப்ளஸ் குளோபின் அப்படின்னு அது வந்து பிரேக் பண்ணுது. அதோட டைஜஸ்டிவ் என்சைம் மூலியமாக ஹீம் அண்ட் குளோபின் அப்படின்னு பிரேக் பண்ணுது. ஹீம்னா அதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து இருக்கும். குளோபின்னா அதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்கும். இப்போ இந்த குளோபின் அப்படிங்கிறத வந்து அது வந்து டைஜஸ்ட் பண்ணி அந்த பேராசைட் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிடுது. ஹீம் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹீமை வந்து அது டாக்ஸிக் கண்டென்ட்டாக மாற்றிடுது. அந்த டாக்ஸிக் பிக்மெண்ட்டோட நேம் என்னதுன்னா ஹீமாக்சின். இந்த ஹீமாக்சின் வந்து அந்த செல்லோட சைட்டோபிளாசமில் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும். அப்புறம் இந்த பேராசைட் குளோபுலினை வந்து சாப்பிடுன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃபீடிங்கு வந்து ஸ்டாப் ஆகி சூடோபோடியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுவும் டிஸப்பியர் ஆகி இந்த பேராசைட் மறுபடியும் ரவுண்ட் ஷேப்டாக மாறிடும். இந்த ஸ்டேஜ் ஆஃப் பேராசைட்டை தான் சிசாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிசாண்ட் ஹேவ் சிங்கிள் நியூக்ளியஸ். இதுக்கு வந்து ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் ஹீமாக்சின் பிக்மெண்ட் வந்து இருக்கும் அதோட சைட்டோபிளாசமில். தென் த சிசாட் அண்டர்கோ சிசோகோனி அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக டிவைட் ஆகி 12 to 24 டாட்டர் பேராசைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது.
இப்போ இந்த டாட்டர் பேராசைட்ஸை மெரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெரோசாய்ட்ஸ் அப்புறம் நிறைய ஜென்ரேஷனாக வந்து ஃபார்ம் ஆகி என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேமிட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேமிட்டோசைட்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும், நியூக்ளியர் வந்து லார்ஜ் இன் சைஸாக இருக்கும். இதை வந்து மேல் ஆர் மைக்ரோ கேமிட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து லார்ஜ் இன் சைஸாக இருக்கும், ஆனால் நியூக்ளியஸ் வந்து ஸ்மால் இன் சைஸாக இருக்கும். இதை வந்து ஃபீமேல் ஆர் மெகாஸ் கேமிட்டோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து ஃபீமேல் அனஃபிலஸ் மொஸ்கிட்டோவில் நடக்குது. சைக்கிள் இன் மொஸ்கிட்டோ, சைக்கிள் ஆஃப் ராஸ். சைக்கிள் ஆஃப் ராஸ்னு ஏன் நேம் வந்துச்சுன்னா, சார் ரொனால்டு ராஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மொஸ்கிட்டோவை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணார். அதனால் அவர் நேமை சொல்கிறோம். இந்த பிளாஸ்மோடியமில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து சைக்கிள் ஆஃப் மேனில் நடந்துச்சு, அதாவது சைக்கிள் ஆஃப் கோல்கியில். இப்போ வந்து மொஸ்கிட்டோவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்க போகுது. இந்த ஃபீமேல் அனஃபிலஸ் மொஸ்கிட்டோ தான் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பேரசைட்டை இது தான் மேனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இட் இஸ் எ வெக்டார். இப்போ இந்த மொஸ்கிட்டோ வந்து மேனோட பிளட்டை வந்து சக் பண்ணி குடிக்குது. அப்போ அந்த மேன் வந்து மலேரியா, அதாவது இந்த பிளாஸ்மோடியமால் அஃபெக்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களோட கட்டில் வந்து மெகா கேமிட்டோசைட்ஸ் வந்து இருக்கும். அந்த மெகா கேமிட்டோசைட்ஸ் வந்து இந்த ஃபீமேல் மொஸ்கிட்டோ இருக்குல்ல, அதோட மவுத்துக்குள்ளே வந்து போயிடும். மொஸ்கிட்டோக்குள்ளே போனதுக்கப்புறம் மெகா கேமிட்டோசைட் வந்து பார்த்தோம். அந்த மெகா கேமிட்டோசைட் வந்து ஃபீமேல் கேமிட் ஆர் மெகா கேமிட் அப்படின்னு மாறிடும். மைக்ரோ கேமிட்டோசைட் வந்து டிவைட் ஆகி 6 to 8 டாட்டர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டாட்டர் நியூக்ளி வந்து என்ன செய்யும்னா சைட்டோபிளாசம் வந்து ஃப்ளஜெல்லா லைக் ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து க்ரோத் ஆகும். இதை தான் நம்ம மைக்ரோ கேமிட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஃப்ளஜெல்லா லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இந்த மைக்ரோ கேமிட்டோசைட்லேருந்து மைக்ரோ கேமிட் ஃபார்ம் ஆகிறது தான் எக்ஸ் ஃப்ளாஜெலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த மெகா கேமிட்டோசைட்டில் வந்து சின்னதாக சைட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து ஃபெர்டிலைசேஷன் கோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மைக்ரோ கேமிட்டும் மெகா கேமிட்டும் ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடந்து ரிசல்ட்டிங் இன் எ சைகோட் ஆர் சிங்காரியான். சைகோட் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த ஃபார்ம் ஆன இந்த சைகோட் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து டிப்ளாய்டு செல். இது வந்து அங்கே இங்கேயும் மூவ் பண்ணாது. ஸோ நான் மொட்டைல், அப்புறம் ஸ்பிண்டில் ஷேப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் ஆஃப் பேராசைட் என்ன சொல்லுவாங்கன்னா ஊகைனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேராசைட் என்ன பண்ணுதுன்னா, இப்போ கட்டில் தானே இருக்குது, கட் வால்ல இருந்து பெனிட்ரேட் ஆகி அப்படியே அவுட்டர் லேயர் ஆஃப் கட் வால்க்கு வந்து இது வந்து வந்துடுது. இங்கே தான் இது வந்து ஒரு சிஸ்ட் வாலை வந்து அதை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த பேராசைட்டை ஊசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த ஊசிஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது ஸ்போரோகோனி அப்படிங்கிற மெத்தட் மூலியமாக டிவைட் ஆகி நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பேராசைட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை வந்து ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எல்லா ப்ராசஸுமே மொஸ்கிட்டோவில் தான் நடந்துகிட்ருக்கு. மொஸ்கிட்டோவில் கட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு, கட் வாலில், அவுட்டர் லேயர் ஆஃப் கட் வாலில். இப்போ இந்த கட் வால்லேருந்து ரப்சர் ஆகி இந்த மொஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்டுக்குள்ளே வந்து வருது. சலைவரி கிளாண்டுக்கு வந்தோன்னே இப்போ இந்த மஸ்கிட்டோ வந்து ஏதாவது ஒரு ஹியூமனை போய் கடிக்கும்போது அந்த ஹியூமனோட பிளட்டுக்குள்ளே இந்த ஸ்போரோசாய்ட்ஸ், இதோட சலைவரி கிளாண்டில் இருக்கிற ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து மேனோட பிளட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிரும். மறுபடியும் என்ன நடக்கும், லைஃப் சைக்கிள் இன் மேன், சைக்கிள் ஆஃப் கோல்கி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரி தான் பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள் வந்து நடக்குது. இப்போது மலேரியாவோட சிம்டம்ஸை வந்து பார்ப்போம். லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி அப்படிங்கிறது இருக்காது. கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், மசில் வந்து பெயினாக இருக்கும், சில்னஸ்னாலே நம்ம சிவர் ஆகிற மாதிரி இருக்கும், அனிமியா இரத்த சோகை வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும், ஸ்வெட்டிங் வந்து நடக்கும். இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா வந்து இருக்கும். அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மலேரியா பார்ப்போம். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மொஸ்கிட்டோ அண்ட் லார்வா. லார்வா இருக்குல்ல, மொஸ்கிட்டோ லார்வா, இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அப்புறம் டிடிடி அப்படிங்கிறது வந்து ஹவுஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் மொஸ்கிட்டோ, ரியரிங் த எனிமீஸ் ஆஃப் மொஸ்கிட்டோ அண்ட் இட்ஸ் லார்வா லைக். அப்புறம் மொஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆன்டி மொஸ்கிட்டோ க்ரீம்ஸை வந்து நம்ம பாடியில் அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் பார்த்தாச்சு. தேங்க்யூ கைஸ்.